ஹலோ எவ்ரிவன். முன்னாடி வீடியோவில் 17th அண்ட் 18th செஞ்சுரியோட அமெரிக்கன் லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷனாக பார்த்தோம். சேம் இந்த வீடியோலையும் 19th 20th அண்ட் 21st செஞ்சுரியோட அமெரிக்கன் லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷனாக பார்ப்போம். 17th அண்ட் 18th செஞ்சுரியில் பியூரிட்டானிசம், கிரேட் அவேக்கனிங், அமெரிக்கன் ரெவல்யூஷன் இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை லிட்ரேச்சருக்கு கொடுத்துச்சு. 19th செஞ்சுரியிலையும் அமெரிக்காவில் நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு. அது லிட்ரேச்சரை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னு பார்ப்போம். 19th செஞ்சுரியில் ரைட்டர்ஸ் ஒரு டிஸ்டிங்க்ட் வாய்ஸ் கொடுத்தாங்க. முன்னாடி இருந்த பீரியடில் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அப்படி ஃபாலோ பண்ணாமல் இங்கே இருந்த ரைட்டர்ஸ், 19th செஞ்சுரியில் இருந்த ரைட்டர்ஸ் தங்களுக்குன்னு ஒரு ஓன் ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணாங்க. 19th செஞ்சுரியில் இருந்த பெரிய மூமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ரொமான்டிசிசம் தான். இவங்களோட ஒர்க்ஸில் தீம்ஸ் என்னென்னலாம் இருந்துச்சு, எமோஷன் இருந்துச்சு, இமேஜினேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் நேச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. 18th செஞ்சுரியில் ஜோனாதன் எட்வர்ட்ஸ் ரிலீஜியனோட பிலீஃபையும் ரீசனையும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணார். அதே மாதிரி பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் இவர் காமன் சென்ஸையும் ப்ராக்டிக்கல் நாலேஜையும் அவரோட ஒர்க்கில் கொடுத்தாரு. பட் இந்த ரெண்டு ரைட்டர்ஸ்க்கும் ஆப்போசிட்டாக வந்தது தான் ரொமான்டிசிசம். ஜோனாதன் எட்வர்ட்ஸும் தென் பெஞ்சமின் ஃப்ராங்க்லினும் ஏஜ் ஆஃப் ரீசனில் ஆர் என்லைட்மெண்ட்டில் ரைட்டர்ஸ் தங்களோட ஒர்க்கில் லாஜிக்காகவும் சயின்டிஃபிக்காகவும் எழுதினாங்க. பட் ரொமான்டிசிஸ்ட் ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வெறும் சயின்ஸ் லாஜிக் மட்டும் லைஃப்பில் இருந்தால் நல்லா இருக்காது, ஹியூமன் எமோஷன்ஸ்க்கும் நேச்சருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஒரு லாஜிக்கு தென் ரீசன்ஸ்னால ஹியூமன் லைஃப் ஃபுல்லாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு திங்க் பண்ணாங்க. 18th செஞ்சுரியில் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருந்துச்சு. ஸோ சிட்டிஸ் நிறைய வந்ததுனால மக்களுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. நேச்சரை நிறைய டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் ரொமான்டிக் ரைட்டர்ஸ்க்கு பிடிக்கல. ஸோ ரொமான்டிக் ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட ஒர்க்கில் இமேஜினேஷன், ட்ரீமு, தென் க்ரியேட்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. சொசைட்டியில் நிறைய லாஸ் இருந்துச்சு 18th செஞ்சுரியில். அதெல்லாம் அழிச்சிட்டு இவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஒரு தனி மனிதனோட யூனிக்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவனோட சோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ரொமான்டிக் ரைட்டர்ஸ்க்கு லைஃப்பில் எப்போ பார்த்தாலும் எந்த விஷயத்துலையும் லாஜிக், ரீசன் அப்படிங்கிறது பிடிக்கல. இவங்க நேச்சர், அதுக்கப்புறம் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்லாம் அவங்களோட ஒர்க்ஸில் கொடுத்தாங்க. ப்ரீஃபாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஏஜ் ஆஃப் ரீசன் அப்படிங்கிறது ஹியூமனோட பிரெயினுக்கு, லாஜிக்கு, தாட்ஸுக்கு இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ரொமான்டிசிசம் அப்படிங்கிறது ஹியூமன் ஹார்ட்டுக்கும் எமோஷன்ஸ்க்கும், ஃபேண்டசி, சோல், அதுக்கப்புறம் நேச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு சில பீப்புள் ரொமான்டிசிசம் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏஜ் ஆஃப் ரீசனில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு. இண்டஸ்ட்ரீஸை நிறைய ஸ்டார்ட் பண்ணாங்க. பீப்புள் எல்லாம் சிட்டிக்கு போக ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால் நிறைய சொசைட்டியில் ப்ராப்ளம்ஸும் இருந்துச்சு. ஸோ ஒரு ஹியூமனோட லைஃப்லையும் நிறைய மெக்கானிக்கலாக செயல்படுற ஒரு லைஃப் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ரீசனை வச்சு நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஹியூமனோட டீப் எமோஷன்ஸை, இன்ட்யூஷன்ஸை, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸை இதெல்லாம் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிறத ரொமான்டிக் ரைட்டர்ஸ் நினச்சாங்க. ரொமான்டிசிசமில் இம்பார்ட்டண்ட் ரைட்டர்ஸ் நத்தனியல் ஹாதோர்ன், எட்கர் ஆலன் போ, ஹெர்மன் மெல்வில். இவங்களோட ஒர்க்ஸை டார்க் ரொமான்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இவங்க ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸோட டார்க்கர் ஆஸ்பெக்ட்ஸை சொன்னாங்க. டார்க்கர் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன்ஸோட சின்ஸ், கில்ட், மேட்னஸ், டெத், டீப் ஃபியர்ஸ், பேட் தாட்ஸ் இதெல்லாம் அவங்களோட ஒர்க்கில் தீமாக கொடுக்கறது. இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம காத்திக் ரொமான்டிக்ஸ்னும் நம்ம சொல்லலாம். அடுத்து ரொமான்டிக் பீரியடில் ஒரு பெரிய மூமெண்ட் என்ன அப்படின்னா டிரான்சென்டென்டலிஸ்ட் தான். இதில் இம்பார்ட்டண்ட் ரைட்டர்ஸ் ரால்ஃப் வால்டோ எமர்சன், ஹென்ரி டேவிட் தோரோ. இவங்களோட தீம்ஸ் செல்ஃப் ரிலையன்ஸ், ஸ்பிரிச்சுவல் இன்ட்யூஷன், நேச்சரோட கனெக்ட் ஆகுறது. செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட உள்ளுணர்வுக்கு, இன்ட்யூஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. சொசைட்டியில் நிறைய சொல்லுவாங்க லாஜிக், ரீசன் அப்படிங்கிறது, அதெல்லாம் கேட்காம நம்மளோட சோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. காட் கிட்ட நம்ம போய் சேரணும் அப்படின்னா லாஜிக், ரீசன் அதெல்லாம் செட் ஆகாது, நம்மளோட இன்ட்யூஷன் தான் பெட்டர் அப்படின்னு நினச்சாங்க. தென் நேச்சரில் தான் காடோட ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க.
இந்த ரொமான்டிக் பீரியடில் தான் அமெரிக்காவில் 2 பெரிய நேஷ்னல் இஷ்யூ இருந்துச்சு. ஒன்று ஸ்லேவரி, இன்னொன்று வந்து சிவில் வார். அமெரிக்காவில் 1619 ஸ்லேவரி அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணாங்க. அமெரிக்காவோட சவுத் சைடில் பண்ணைகள் நிறைய வச்சுருந்தாங்க. காட்டன் உற்பத்தி வந்து அதிகமாக இருந்துச்சு. அதில் வேலை செய்ய பீப்புள் நிறைய தேவைப்பட்டாங்க. அதனால் அமெரிக்கன் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் இருக்க பீப்புளெல்லாம் கொண்டு வந்து ஸ்லேவ்ஸாக வச்சுருந்தாங்க. ஏன் அமெரிக்கன்ஸ் வந்து ஆஃப்ரிக்கன்ஸை மட்டும் பர்டிகுலராக வந்து ஸ்லேவ்ஸாக வச்சுருந்தாங்க, அதுக்கு ரீசனை பார்ப்போம். இதுக்கு மெயின் ரீசன் ரேசிசம், இன வேறுபாடு, நிற வேறுபாடு. ஈரோப்பியன்ஸ் வந்து ஆஃப்ரிக்கன்ஸை ரொம்ப தாழ்ந்த பீப்புளாக வந்து கன்சிடர் பண்ணாங்க. கடல் தாண்டி போய் அவங்களால வந்து ஈஸியாக அவங்கள வந்து கடத்த முடிஞ்சுது. ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அமெரிக்காவில் சவுத் சைடில் நிறைய பண்ணைகள் இருந்துச்சு. ஃபார்மிங்க்கு வந்து நல்ல வேலை செய்கிறவங்க தேவைப்பட்டாங்க. அதனால் ஆஃப்ரிக்கன்ஸை கடத்தினாங்க. இந்த ஸ்லேவரிசம் வந்து நார்த் சைடில் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆணுச்சு. பட் சவுத்தில் இன்னும் அதிகமாக அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இதனால தான் நார்த்துக்கும் சவுத்துக்கும் சிவில் வார் வந்துச்சு. அமெரிக்காவில் நார்த் சைடில் இருந்த பீப்புள் ஸ்லேவரிசம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சவுத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சிவில் வார் வந்துச்சு. ஸ்லேவரிசம் ஒழிக்கிறதுல இம்பார்ட்டன்ட் ரைட்டர் ஹாரியட் பீச்சர் ஸ்டோ இவர் அங்கிள் டாம்ஸ் கேபின் அப்படிங்கிற ஒரு வாக்கில் ஸ்லேவரியோட குரூயாலிட்டியை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரைட்டர் ஃப்ரெடரிக் டக்லஸ். இவர் ஆட்டோபயோகிராஃபிக்கல் நரேட்டிவ்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. இவர் அமெரிக்காவில் முன்னாடி ஸ்லேவாக இருந்தவர். ஸோ இவங்களோட ஒர்க்ஸ்லாம் அமெரிக்காவில் சோசியல் ரிஃபார்முக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி ரைட்டர்ஸ் அபாலினிஸ்ட் மூமெண்ட்டும் கொடுத்தாங்க. அபாலினிஸ்ட் மூமெண்ட் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, சோசியல் ரிஃபார்ம் பண்ண, ஸ்லேவரியை ஒழிக்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. 19th சென்ச்சுரி எண்டில் 2 லிட்டரரி மூமெண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஒன்று வந்து ரியலிசம், அடுத்தது வந்து ரீஜனலிசம். ரியலிசமில் இம்பார்ட்டண்ட் ரைட்டர்ஸ் மார்க் ட்வைன் அண்ட் ஹென்ரி ஜேம்ஸ், இவங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ரைட்டர். ஏன் ரியலிசமும் ரீஜனலிசம் வந்துச்சு அப்படின்னா, சிவில் வார் நடந்ததுக்கப்புறம் சொசைட்டியில் நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு. ரியலிஸ்டிக் ரைட்டர்ஸ் ரொமான்டிக் ரைட்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்க. ஆப்போசிட் அப்படின்னா அவங்களோட ஒர்க்கில் இமேஜினேஷன், அதுக்கப்புறம் வந்து சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ், எமோஷன்ஸ் இதெல்லாம் இருக்காது. இது லைஃப்பில் என்ன இருக்குமோ அதை மட்டும்தான் வந்து கொடுத்துச்சு. இங்கே ரீஜனலிசம் அப்படிங்கிறது அமெரிக்காவில் சவுத் சைடு, வெஸ்ட் சைடு, அதுக்கப்புறம் நியூ இங்கிலாண்டு அந்த ஏரியாலலாம் ஒரு யூனிக் கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அவங்களோட பேச்சுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவங்களோட வாக்கில் வந்து கொடுத்தாங்க. சிவில் வார்க்கு அப்புறம் ஒவ்வொரு ரீஜன்லையும் என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ரீஜனலிஸ்ட் ரைட்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க. அடுத்து 20th சென்ச்சுரியில் என்னென்ன சேஞ்சஸ் லிட்ரேச்சர்லேயும் சரி சொசைட்டிலையும் சரி என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். 20th சென்ச்சுரி, அதாவது இந்த 1900 அந்த பீரியட்லலாம் அமெரிக்காவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு. இப்போ முன்னாடி இருந்த பீரியட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ், அதனால் லிட்ரேச்சர்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சு. பட் இந்த சென்ச்சுரியில் மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு. இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வேர்ல்டுலையும் அமெரிக்காவிலையும் வர ரீசன் வேர்ல்டு வார் 1. இது 1914 to 1918 வரைக்கும் நடந்துச்சு. வேர்ல்டு வார் 1 மட்டும் இல்லை, டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணாங்க, சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது, அர்பனைசேஷன் இருந்துச்சு. அர்பனைசேஷன் அப்படின்னா சிட்டிக்கு நிறைய பீப்புள் வந்து மூவ் ஆக ஆரம்பித்தாங்க. சொசைட்டியோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. ஹியூமன் லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆனது. தென் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்லையும் நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு இந்த பீரியடில் தான். ஸோ 19th சென்ச்சுரியில் என்னென்ன பிலீவ் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து இப்போ மாற ஆரம்பிச்சது. இதெல்லாம் லிட்ரேச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாடர்னிசம் மூமெண்ட்டு வர ஒரு ரீசனாக இருந்துச்சு. அது 1900 to 1930 மாடர்னிசம். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? எக்ஸ்பிரிமெண்டேஷன் வித் ஸ்டைல். ரைட்டர்ஸ் தங்களோட ஒர்க்ஸில் ஒரு நியூ டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. கன்வென்ஷனலாக ரைட்டிங்ஸ் வந்து கொடுக்கல. இவங்களோட நெரேட்டிவ்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ராக்மெண்டடாக இருந்துச்சு, ஒரு கண்டினியூஸாக இல்லாமல் பிரேக் ஆகி இருந்துச்சு. அவங்களோட ஒர்க்கில் மெயினாக என்னென்னா 1930 பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு 1745 பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக இல்லாமல் பிரேக் ஆகி இருந்துச்சு. டைம் பீரியடும் வந்து மாறி மாறி அவங்களோட ஒர்க்கில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ரைட்டிங்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு கரெக்டான ஸ்டார்டிங் இருக்கும், மிடில் இருக்கும், எண்ட் இருக்கும். பட் இங்கே இருக்க ரைட்டிங்ஸ், மாடர்னிசமில் இருந்த ரைட்டிங்ஸ் வந்து கரெக்டாக ஸ்டார்டிங், மிடில், எண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது.
மாடர்னிசமில் ஃபேமஸ் ரைட்டர்ஸ் எஃப் ஸ்காட் ஃபிட்ஸெரால்ட், எர்னஸ்ட் ஹெமிங்வே, வில்லியம் ஃபாக்னர், டிஎஸ் எலியட். ஸோ இவங்களோட ஒர்க்ஸ்லாம் மெயின் தீம் என்ன இருந்துச்சு அப்படின்னா மீனிங் ஆஃப் ஐடென்டிட்டி. வார் வந்ததுனால அவங்களோட ஐடென்டிட்டியே என்னன்னு தெரில. அவங்க என்ன கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தாங்க, நான் யார், என்னோடய நோக்கம் என்ன, மொராலிட்டினா என்ன. வார்னால் நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. ஸோ மக்கள் என்ன கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தாங்கன்னா, நான் யார், எதுக்கு இருக்கணும், மொராலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குதா, ஓல்டு மாரல்ஸ்லாம் நம்ம வாழ்க்கைக்கு வந்து சூட் ஆகுமா, லைஃபோட பர்பஸ் என்ன, எய்ம் என்ன, ரீசன்ஸ்னு ஒன்று இருக்கா. ஸோ இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ரைட்டர்ஸும் இதே தீம் தான் அவங்களோட வேக்ஸில் வந்து கொடுத்தாங்க. வேர்ல்டு வார் 1னால ஹியூமன் பீயிங்ஸுக்கு மிகப்பெரிய அழிவு இருந்துச்சு. பீப்புள் எது மேலேயும் நம்பிக்கை வைக்கல. கல்ச்சர் மிகப்பெரிய அளவில் சேஞ்ச் ஆணுச்சு. முன்னாடி ஃபாலோ பண்ண ரிலீஜன், சொசைட்டி வேல்யூஸ் அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. இவங்க மாடர்னிஸ்ட் ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, புதுசாக ஒரு மாரலை வந்து கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. லைஃபோட எய்மை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஏன் மாடர்னிஸ்ட் ரைட்டர்ஸ் ஐடென்டிட்டி பற்றி பேசணும்? வேர்ல்டு வார் நடந்தப்போ ஹியூமன் பீயிங்ஸை ஹியூமனாக பார்க்கல, ஜஸ்ட் ஒரு நம்பராக தான் பார்த்தாங்க. வாருக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூலாக தான் பார்த்தாங்க. பீப்புள் வந்து கொத்தாக இறந்து போனாங்க. ஸோ அதில் அந்த டெத்தில் ஒரு மீனிங்கே இல்லாமல் இருந்துச்சு. ஏன் வந்து நம்ம வாருக்கு போகணும், எதுக்காக நம்ம இறக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு பர்பஸுமே தெரியாமல் பீப்புள் வந்து இறந்து போனாங்க. அது மட்டும் இல்லை, வாருக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்க, ரொம்ப டிப்ரெஸ் ஆனாங்க. அதை தான் ஷெல் ஷாக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதை போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். வாருக்கு போயிட்டு வந்தவங்க மனநிலையில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. சொசைட்டியும் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தயாராக இல்லை. ஸோ ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியல. பேட்ரியாட்டிசம்காக வாருக்கு போனவங்க திரும்பி வரும்போது அவங்க மாறலே இல்லாத மாதிரி சொசைட்டிக்கு தெரிஞ்சுது. ஸோ அங்கே நடந்த கொடுமையினால் அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகவும் ஆரம்பித்தாங்க. 1920 ஒரு கல்ச்சுரல் மூமெண்ட்டும் இருந்துச்சு. அது ஹார்லம் ரெனைசன்ஸ். இதில் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் அண்ட் ஜோரா நீல் ஹர்ஸ்டன். இவங்க பிளாக் பீப்புள்ஸ் ஐடென்டிட்டிக்காக அவங்க வாக்கில் பேசினாங்க. இது ஃபர்ஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆணுச்சு அப்படின்னா, நியூயார்க்கில் ஹார்லம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஸ்டார்ட் ஆணுச்சு. இந்த டைமில் தான் பிளாக் பீப்புள் தங்களோட மியூசிக், லிட்ரேச்சர், ஆர்ட்டு இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்த ஒரு முக்கியமான பீரியட். தென் செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. இது 1939 to 1945 வரைக்கும் நடந்தது. ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 அமெரிக்கன் லிட்ரேச்சர் இன்னும் டைவர்சிஃபைடாக மாற ஆரம்பிச்சுது. ஸோ இதில் பீட் ஜெனரேஷன் அப்படிங்கிற ஒரு நியூ லிட்ரேச்சர் வந்துச்சு. இதில் இம்பார்ட்டண்ட் ரைட்டர்ஸ் ஜாக் கெரோவாக், ஆலன் ஜின்ஸ்பர்க். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, சோசியல் கன்ஃபர்மிட்டியை ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்படின்னா என்ன, சொசைட்டியில் நிறைய லாஸ் இருக்கும், அதெல்லாம் இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. சொசைட்டியில் இருந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இவங்க வந்து ஃபாலோ பண்ணலை. இவங்களோட மெயின் தீம்ஸ் வந்து ஃப்ரீடம், ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் தென் ரெபலியன். ஹார்லம் ரெனைசன்ஸை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். 1910 1930லலாம் என்ன பண்ணாங்கன்னா, சவுத்தில் ஸ்லேவரிசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. தென் நியூயார்க், சிகாகோ, வாஷிங்டன் டிசி, ஹார்லம் இந்த ஏரியாலலாம் வந்து பிளாக் பீப்புளோட கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இவங்க ஒரு ஐடியாவை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க, அதுதான் நியூ நீக்ரோ. ஸோ இந்த நியூ நீக்ரோ அந்த ஐடியா வந்து என்ன கொடுத்துச்சு அப்படின்னா, ஸோ பிளாக் பீப்புளோட ஆர்ட்டு, மியூசிக்கு, அவங்களோட கல்ச்சர், அவங்களோட லிட்ரேச்சர் இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அந்த ஜாஸ், ப்ளூஸ் மாதிரியான மியூசிக்லாம் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. தென் பீட் ஜெனரேஷன் அந்த மூமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா, க்ரீன்விச் வில்லேஜ், சான் ஃப்ரான்சிஸ்கோ, ஸோ இதிலெல்லாம் வந்து அந்த பீட் ஜெனரேஷன் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாக் கெரோவிக், ஆலன் ஜின்ஸ்பர்க், வில்லியம் எஸ் பரோஸ், நீல் கெசடி, லாரன்ஸ் ஃபெலிங்ஹெட்டி. பீட் ஜென்ரேஷனுக்கு என்ன ரீசன், வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் வந்து மக்கள் ரொம்ப அவங்களோட லைஃப் வந்து பிடிக்கவே இல்லை, அவங்களுக்கு ரொம்ப ட்ராமாவில் இருந்தாங்க, லைஃப் ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருந்துச்சு. பீப்புளுக்கு நியூக்ளியர் வார் மேலே ரொம்ப ஃபியர் இருந்துச்சு. 1950s அமெரிக்கா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும், எல்லோரும் வீடு வாங்கணும், அதில் எல்லாமே வந்து பொருள் வாங்கி வைக்கணும். ஸோ நிறைய வந்து திங்ஸ்லாம் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாருமே ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனைக்கு வந்து உள்ளாக்கப்பட்டாங்க. ஸோ லைஃப்னால் எப்படி இருக்கணும், ஒரு ஃபேமிலி இருக்கணும், நல்ல வேலை இருக்கணும், நிறைய வந்து கன்சியூமர் குட்ஸ் இருக்கணும்,
ஸோ சப்அர்பன் ஹோம்ஸ் இருக்கணும், இதெல்லாம் வந்து தீர்மானித்து வச்சுருந்தாங்க. இது வந்து பிடிக்காம தான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சோசியல் கன்ஃபர்மிட்டியை ரிஜெக்ட் பண்ணாங்க. பீட் ஜெனரேஷனோட மெயின் தீமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீடம் இருந்துச்சு. தென் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்ப்ளோரேஷன். இதில் ஈஸ்ட் ரிலீஜன் ஃபாலோ பண்ணாங்க. எக்ஸாம்பிள் பௌத்தம், தென் யோகா பண்ணாங்க, தியானம் பண்ணாங்க. அடுத்து இவங்களோட லைஃப்லேயும் சரி, லிட்ரேச்சர்லேயும் சரி பர்சனல் ரெபலியன் இருந்துச்சு. ஸோ ஜாஸ் மியூசிக் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. ஜாக் கெரோக்கோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆன் த ரோட். இதில் மெயின் கேரக்டர் அமெரிக்கா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருப்பார். ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு தீமை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. இதோட தாக்கத்தினால தான் 1960s கவுண்டர் கல்ச்சர், ஹிப்பி மூமெண்ட் இதெல்லாம் வந்திருக்கும். இங்கே ஹிப்பி கல்ச்சர், கவுண்டர் கல்ச்சர் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பீட் ஜெனரேஷனோட எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் தான். தென் 1950s போஸ்ட் மாடர்னிசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் பிளேஃபுல் நெரேட்டிவ் டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. ஒர்க்கில் சாதாரணமாக இல்லாமல் ஹியூமரஸாக, ஒரு விதமான நியூவாக, வேடிக்கையாக வந்து எழுத ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ரைட்டர் அவரோட ஒர்க்கில் அவரே ஒரு மெயின் கேரக்டராக வர்றது. தென் ஒர்க்கோட எண்டை ரீடர் டிட்டர்மைன் பண்ணுறது. போஸ்ட் மாடர்னிசம்னா என்ன? இதுதான் உண்மை, இதுதான் சரி அப்படின்னு யாருமே வந்து சொல்ல முடியாது. எது வேணால் உண்மையாக இருக்கலாம், எது வேணால் தவறாக இருக்கலாம். போஸ்ட் மாடர்னிசமில் பீப்புள் என்ன திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க? டெமோக்ரஸி, கம்யூனிசம், சயின்ஸ் பிரின்சிபல்ஸ், வேர்ல்டு, லைஃபு, ஹியூமன் ஐடென்டிட்டி இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் சேம் இல்லை அப்படின்னு வந்து நினச்சாங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ அதுதான் சரி அப்படின்னு நினச்சாங்க. நான் சொல்கிறது மற்றவங்களுக்கு சரியாக இருக்காது, மற்றவங்க சொல்கிறது எனக்கு சரியாக இருக்காது. அவங்கவுங்க என்ன திங்க் பண்ணுறாங்களோ அது சரி அப்படின்னு நினச்சாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் தாமஸ் பின்சான், கர்ட் வன்கட், டோனி மோரிசன், ஆலிஸ் வாக்கர். இவங்களோட மெயின் தீமாக ரேஸு, பிளாக் பீப்புள்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ், மெமரி அப்படிங்கிறது இங்கே World War I, World War II நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மெமரியை பற்றி இங்கே பேசுகிறாங்க. அவங்களுக்கு நிறைய ட்ராமாவும் இருந்துச்சு. வார் நடந்தது, தென் ஸ்லேவரி, சோசியல் இன்ஜஸ்டிஸ், காம்ப்ளிசிட்டிஸ் ஆஃப் அமெரிக்கன் ஐடென்டிட்டி இதெல்லாமே வந்து அவங்களோட கல்ச்சரில் இருந்துச்சு. ஓகே, மாடர்னிசம்க்கும் போஸ்ட் மாடர்னிசம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லைப்ரரி வச்சு ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ அங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ட்ரூத் இருக்குது. அங்கே ஒரு லைப்ரரியன் இருக்கார். ஸோ அவருக்கு எல்லா உண்மையும் தெரியும். இதுதான் வந்து மாடர்னிசம். போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிறது சேம் லைப்ரரி இருக்குது, புக்ஸ் வந்து அங்கே ஆர்டராக இல்லை, அப்படியே சிதறி போய் கிடக்குது. புக்ஸோட பக்கங்கள்லாம் வந்து கிழிஞ்சு போயிருக்குது. ஸோ புக்ஸில் நிறைய பேஜஸ் வந்து காணாமல் போனதுனால யாருக்குமே ஹோல் ட்ரூத் வந்து தெரிய வரல. லைப்ரரியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா என்னானே தெரியல. ரைட்டர் ஆர் ரீடர் என்ன எழுதணுமோ எழுதலாம், என்ன பேசணுமோ பேசலாம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மாடர்னிசம் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே ஃபாலோ பண்ண உண்மைகள்லாம் உடைச்சிட்டு இவங்க புதிய உண்மையை கண்டுபிடிச்சாங்க. போஸ்ட் மாடர்னிசம் ரைட்டர்ஸ் உண்மை அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிற மாதிரி எழுதினாங்க. இதுதான் மாடர்னிசமும் போஸ்ட் மாடர்னிசமும். தென் 21st செஞ்சுரி எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். நமக்கு 2000 21st செஞ்சுரி தான். இந்த பீரியடில் இன்னமும் வந்து டைவர்சிட்டி வந்து அதிகமானுச்சு, அதோட பன்முகத்தன்மை வந்து அதிகமானுச்சு. நிறைய பேக்ரவுண்ட்ஸு, நிறைய கல்ச்சர்ஸ், நிறைய ரேஸ் இவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவில் எழுத ஆரம்பித்தாங்க. அமெரிக்காவில் ஒரு பர்டிகுலர் கல்ச்சர்லாம் கிடையாது, நிறைய யூரோப்பியன்ஸ் வந்து செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களோட கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இமிக்ரேஷன் நிறைய நடந்துச்சு. நிறைய பீப்புள் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களும் போயிட்டு எழுத ஆரம்பித்தாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் ஜும்பா நகீரி, கோல்சன் ஒயிட்ஹெட், அண்ட் தென் சிமாமந்தா கோசி அச்சியே, செலஸ்டென்ஜி இவங்களாம் வந்து இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ். இவங்களோட மெயின் தீம் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இமிக்ரேட் ஆனவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ். தென் பிலாங்கிங்னஸ். ஸோ இப்போ ஒரு நியூ கல்ச்சர், இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்க, அங்கே ஒரு நியூ கல்ச்சர் இருக்குது, அதை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ் பற்றி எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ பாஸ்ட் டைமில் நிறைய வந்து சோசியல் இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கு, ஸ்லேவரி நடந்திருக்கு. ஸோ அங்கே இருக்க மக்களோட உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் டைமை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத எழுத ஆரம்பித்தாங்க.
ஃபேமிலி டைனமிக்ஸும் ஒரு தீமாக இருந்துச்சு. மாடர்ன் ஃபேமிலியில் எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அதில் இருக்க சவால்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி எழுத ஆரம்பித்தாங்க. முக்கியமாக சிமாமந்தா கோசி அச்சியே அப்படிங்கிறவர் ஒரு நைஜீரியன் ரைட்டர், பட் அமெரிக்கா பற்றி எழுத ஆரம்பித்தார். இவங்களோட லிட்டரரி ஃபார்ம்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவங்க பிளெண்ட் பண்ணாங்க. ட்ரெடிஷ்னலாக இருக்க ஸ்டோரி டெல்லிங்கையும் ஒரு நியூ ஃபார்ம்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணி எழுதினாங்க. இவங்களோட ஒர்க்கில் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், டெக்னாலஜி இருக்கும், மீடியா இருக்கும், குளோபல் இன்டர் கனெக்டட்னஸ் இருக்கும். இன் கன்க்ளூஷன், அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது எப்போதுமே சம் பேசிக் கொஸ்டின்ஸோடு தான் இருக்கும். சர்ச் ஃபார் ஐடென்டிட்டி, ஃப்ரீடம் அண்ட் மீனிங் அப்படின்னா என்ன? அமெரிக்கா அப்படிங்கிறது அந்த நாட்டுக்குன்னு ஒரு ஓல்டு ஹிஸ்ட்ரி கிடையாது. காலனிஸாக செட்டில் ஆனாங்க. தென் அது ஒரு நியூ கண்ட்ரியாக வந்து க்ரியேட் ஆனுச்சு. பர்டிகுலர் பீப்புள் மட்டும்தான் க்ரியேட் பண்ணாங்கன்னா அப்படி இல்லை. யூரோப்பியன்ஸ் நிறைய பேர் போய் செட்டில் ஆகி அந்த அமெரிக்கா கண்ட்ரி க்ரியேட் ஆனுச்சு. இதுலேருந்து நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, அமெரிக்கன்னா யார்? பிரிட்டிஷா, ஸ்பானிஷா, ஃப்ரெஞ்சா, இல்லை ஆஃப்ரிக்கன்ஸா? ஸ்லேவாக போனாங்க இல்லையா ஆஃப்ரிக்கன்ஸ், அவங்களா? இல்லை நேட்டிவ் அமெரிக்கன்ஸா? தென் ஏஷியாவிலேருந்து போனாங்களா, இட்டாலியிலேருந்து போனாங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் மிங்கிளான பிளேஸ் தான் அமெரிக்கா. ஸோ நிறைய கல்ச்சர்ஸ் வந்து அங்கே மிங்கிள் ஆகி தான் இருக்கும். ஸோ ஒரு சில டைமில் வந்து மெல்ட்டிங் பாட்டாக அமெரிக்கா மாறுமா அப்படின்னு கூட தோணும். மெல்ட்டிங் பாட் அப்படின்னா ஒரே மாதிரி கல்ச்சரை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்களா, இல்லை சாலடு பவுலாக இருப்பாங்களா, எல்லா கல்ச்சரும் மிங்கிள் ஆகி அவங்களோட கல்ச்சருக்குன்னு யூனிக்னஸ் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்களா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அமெரிக்காலேயும் சரி, அமெரிக்கன் லிட்ரேச்சர்லேயும் சரி, எப்போதுமே ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்கும். ஐடென்டிட்டி, ஃப்ரீடம் அண்ட் தென் லைஃபுக்கான மீனிங், இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அமெரிக்கா ஒரு மல்டி கல்ச்சர் இருக்கிற ஒரு நாடு அப்படிங்கிறதுனால எப்போதுமே அங்கே வந்து சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அமெரிக்காவோட ஹிஸ்ட்ரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அமெரிக்கன் லிட்ரேச்சர் ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.